மகிஷியை வதம் செய்து தன் அவதார பணியை முடித்த மணிகண்டன் தேவர்களால் சபரிமலையின் உச்சியில் அமர்த்தப்பட்ட போது அவரின் முகத்தில் ஒரு அற்புதமான சாந்தம் தெரிந்தது. அவரை சூழ்ந்திருந்த முனிவர்களும் தேவர்களும் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டனர். சுவாமி, இந்த மலைக்கு சென்று உங்களை தரிசிப்பது எப்படி எளிதாகும்? மக்கள் உங்கள் அருளை எப்படி சேர முடியும்? மணிகண்டன் புன்னகையுடன் அசையாமல் நிற்கும் பாறையின் முன் சென்றார். அவர் தன் திருக்கையால் அந்த பாறையை தொட்டதும் அங்கு 18 படிகள் தோன்றின. அவை ஒளி ஒளிர்ந்து அகிலத்தை ஆனந்தத்தில் ஆழ்த்தின. மணிகண்டன் மெதுவாக கூறினார், இந்த 18 படிகளே எனக்கான ஒரே வழி. அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உயிரின் தத்துவத்தை தாங்கியது. 18 படிகளின் தத்துவம். முதலாவது 5 படிகள் பஞ்சபூதங்கள். மனிதன் மண்ணாலும் நீராலும் தீயாலும் காற்றாலும் ஆகாயத்தாலும் ஆனவன். இந்த 5 இயற்கைகளையும் கட்டுப்படுத்த முடியாதவனுக்கு என்னை அடைய முடியாது. அடுத்த 5 படிகள் பஞ்சேந்திரியங்கள், கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல், இவை அனைத்தையும்